கிபி 2010. இடம் தஞ்சாவூர், தமிழ்நாடு. அன்னைக்கு தஞ்சாவூருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு முக்கியமான நாள். உலகத்துல இருக்கிற வேற வேற நாட்டுல இருந்து நிறைய மக்கள் தஞ்சாவூரை நோக்கி வந்தாங்க. கைலாய வாத்திய கலைஞர்களும் ஆயிரக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்களும் தஞ்சாவூருக்கு படையெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் ஜொலிக்கும் மின் விளக்கோட பிரகாசமா மேலதாள வாத்தியங்களோட கைலாய வாத்தியங்களும் முழங்க, அந்த நந்தியும் அந்த பரம்பொருளான ஈசனும் விண்ணுலகத்துல இருந்து மண்ணுலகத்துல இருக்கிற தஞ்சைக்கு வந்த அந்த இடம்தான் மணல் அமைத்து கொண்டு சென்ற கோபுரக்கள் இன்று மாவீர கர்ஜனையோடு நிற்கிறது. முப்பெரும் கோவில் 32 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்டது. வாரணங்கள் 5000 வாழ்வழித்து ஒவ்வொருவரின் வியர்வையும் கல்வெட்டில் பெயர் பதித்து நெல் விளையும் தஞ்சையில் நேர்மையாய் தலை நிமிர்ந்து நித்தமும் நிழல் சாயாமல் 1000 ஆண்டுகள் கடந்து அத்தியாயமாயிருக்கும் 1000 ஆண்டு நிறைவு பெற்று விழா காணும் தஞ்சை பெருவுடையார் கோவில். தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு எல்லா மக்களோட சேர்த்து அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச முக்கியமான நிறைய அமைச்சர்கள் வந்தாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்த கருணாநிதி தஞ்சை பெருவுடையார் கோவிலோட நேர்வாசல் வழியில வராம கோவிலோட கிழக்கு வாசல் வழியா தான் வந்தாரு. அவர் அப்படி வரதுக்கான காரணம் என்னன்னா, தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற யாரும் நேர்வாசல் வழியா வந்தா அவங்களோட ஆட்சி அதிகாரம் போய் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற பயம். இந்த பயம் எதுக்காக? அப்போ தமிழ்நாடு சிஎம்மா இருந்த கருணாநிதி அவருக்கு வந்துச்சு. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, எம்ஜிஆர் இவங்க எல்லாரோட மரணத்துக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 1000 ஆண்டுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் பெரிய கோவில் விமான கோபுரத்துல இருந்து விழுந்து இறந்தாரா? இவங்க எல்லாரோட மரணத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கோவில் சாபம் என்னவாக இருக்கும்? வெல்கம் டு டி தாட்ஸ் இன் தமிழ். 1984 அப்போ இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்களும் தமிழ்நாட்டோட முதல்வராக இருந்த எம்ஜிஆரும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு ராஜராஜ சோழனுடைய சிலையை வைக்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு போன 5 மாசத்துல இந்திரா காந்தி அவங்களோட பாடி கார்ட்ஸை சுட்டு கொண்டாங்க. அதே கொஞ்ச நாட்கள்ல எம்ஜிஆரோட உடல்நலம் மோசமாக ஆரம்பிச்சது. அவர் அமெரிக்கா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாங்க. ஆனா அவரோட உடல்நலம் இன்னுமே மோசமாக ஆரம்பிச்சது. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்த எம்ஜிஆர் 1987ல இறந்து போனாரு. இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவரும் 1991 இறந்து போனாரு. இவருமே தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்துட்டு போனாரு. இதை தாண்டி 2010வது வருஷம் தஞ்சை பெரிய கோவில் கட்டி 1000 வருஷம் ஆனத பெரிய அளவுல கொண்டாடினாங்க. பல நாடுகள்ல இருந்து நிறைய கலைஞர்களும் தலைவர்களும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டோட முதல்வராக இருந்த கருணாநிதி அவரும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்தாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா தஞ்சை பெரிய கோவிலோட முக்கிய நுழைவாயில் வழியா வராம தனக்குன்னு ஒரு நுழைவாயில் அமைச்சுதான் வந்தாரு. அப்படி தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்துட்டு போன அப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப மோசமா கருணாநிதி அவரோட தலைமையில இருந்த திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிற அளவுக்கு தோத்து போனுச்சு. அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் திமுகவாலையும் கருணாநிதியாலையும் எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்க முடியல. கடைசியா 2018ல கருணாநிதியும் இறந்து போனாரு. இந்திரா காந்தி, எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, கடைசியா கருணாநிதி இவங்க எல்லாரோட மரணத்துக்கு காரணம் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு பரவலா ஒரு பேச்சு இருந்துச்சு. இதையெல்லாம் வச்சுதான் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அதிகாரத்துல இருக்கிற யாராவது வந்தா அவங்களோட அதிகாரத்தை இழக்கிற மாதிரியும் உயிருக்கு ஆபத்து வர மாதிரியும் ஒரு சாபம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த சாபத்துக்கு காரணம் நிறைய பேரால சொல்லப்பட்ட ஒரு கதை என்னன்னா, ராஜராஜ சோழனோட ராஜகுருவா இருந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்ட யோசனைகளை தந்த கருவூரார் தஞ்சை பெரிய கோவிலோட குடமுழுக்கு நாள் அன்னைக்கு ராஜராஜ சோழன் கிட்ட தமிழ்ல மட்டும்தான் விழாவை நடத்தணும், சமஸ்கிருதத்துல எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ராஜராஜ சோழன் அதை கேட்காம தமிழோட சேர்த்து சமஸ்கிருதத்திலேயே விழாவை நடத்தினாரு. இதனால கோபப்பட்ட கருவூரார் தஞ்சை பெரிய கோவிலையும் ராஜராஜ சோழனையும் சேர்த்து சபிச்சதா சொல்றாங்க. அதோட தொடர் விளைவாதான் இது எல்லாமே நடந்து இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாருன்னு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்றாங்க. இந்த தஞ்சை பெரிய கோவிலோட சாபம் பத்தி பேச எனக்கோ எங்களோட டி தாட்ஸ் சேனலுக்கோ கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா இதை இப்போ நாங்க ஏன் பேசுறோம்னா, சரியா இப்ப இருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவிலுக்கு நானும் நம்ம சேனல் எடிட்டரும் போயிருந்தோம். தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருந்த காலேஜ் பசங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாபம் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனதை நான்
கேட்கும்போது என் மனசு அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த தஞ்சை பெரிய கோவில் மூலமா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் கிடைக்குது. ஏன் இன்னைக்கு எங்களுக்குமே தஞ்சை பெரிய கோவில் மூலமா யூடியூப் வழியா வருமானம் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவிலை கட்டி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த மாமன்னன், அந்த பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழனுக்கும் அவர் கட்டின இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கும் சாபம் இருக்குன்னு சொன்னா அந்த சாபத்தை டி தாட்ஸ் சேனல் மூலமா உடைக்காம விட மாட்டோம். ஏன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாபம் இருக்குன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதைய திரும்ப திரும்ப பேசும்போது அதுவே வரலாறா மாற ஆரம்பிக்கும். சரி, இப்ப முதல் விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே ராஜராஜ சோழனுடைய ராஜகுருவா இருந்தது யாரு? ராஜராஜ சோழனுடைய ராஜகுரு கரூரார் தானு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு பதிலா தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற கல்வெட்டுக்கள்ல ராஜராஜ சோழனுடைய ராஜகுருவா இருந்தது ஈசான சிவபண்டிதர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. கரூரார் தான் ராஜராஜ சோழரோட ராஜகுருன்றதுக்கு நிறைய பேர் சொல்ற ஆதாரம், கரூரார் தஞ்சை பெரிய கோவிலை பத்தி பாடி இருக்காரு. அவர் கோவிலை பத்தி புகழ்ந்து பாடுனதுனாலதான் தஞ்சை பெரிய கோவில்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கரூராருக்கு ஒரு சிலையை வச்சாங்க. படங்கள்லயும் ராஜராஜ சோழனுடைய ராஜகுருவா கரூராரை தான் காமிச்சாங்க. இதை தவிர வேற எந்த ஒரு ஆதாரமும் இப்ப வரைக்கும் இல்ல. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு முதல் காரணமா இருந்தது காஞ்சி கைலாயநாதர் கோவில். நிறைய ஆராய்ச்சிகள் கல்வெட்டுகள் காஞ்சி கைலாயநாதர் கோவிலை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்னு சொல்லுது. அதுக்கான ஆதாரம் ராஜராஜ சோழன் காஞ்சி கைலாயநாதர் கோவில பெருக்கற்றலேன்னு கல்வெட்டுக்களை குறிப்பிட்டிருக்காரு. வேற எந்த ஊர்ல இருக்கிற கோவிலையும் ராஜராஜ சோழன் இப்படி சொன்னதில்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோவில் முழுக்க தமிழிலே கல்வெட்டுக்களை வச்சு சிதம்பரம் பிராமணர்கிட்ட இருந்து தமிழ் தேவார பாடல்களை மீட்டு தந்து களப்பிரர் காலத்துல இருந்து ஆரம்பிச்ச சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் பிராமண ஆதிக்கத்தையும் எதிர்த்து நெஞ்ச நிமிர்த்தி தமிழுக்காக நின்னவர் தான் அந்த ராஜராஜ சோழன். அந்த காலத்துல பிராமணர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் வேற எங்கேயும் கொடுக்காத அளவுக்கு தண்டனையை பிராமணர்களுக்கு கொடுத்திருக்காரு ராஜராஜ சோழன். இப்படி தமிழுக்காக நின்ன ஒரு அரசர் தன்னோட குருவா நினைக்கிற ஒருவரோட சமஸ்கிருதம் பயன்படுத்துறதுக்காக சண்டை போட்டார் அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரியே இல்ல. அதுக்குன்னு ராஜராஜ சோழன் பிராமணர்களையும் சமஸ்கிருதத்தையும் ஒட்டு மொத்தமா எதிர்த்தாருன்னு நான் சொல்லல. அதே மாதிரி ராஜராஜ சோழன் எல்லாரையும் சமமா நினைச்சு பிராமணர்களுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் மேல இருக்கிற வன்மத்திலையும் தமிழ் மொழி மேல இருக்கிற பொறாமையிலும் தான் சில சமூக விரோதிகள் இந்த கட்டுக்கதையை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி கட்டுக்கதைகளை கோர்த்து சொல்ற மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாபம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அந்த கோவிலுக்கு போன தலைவர்களோட மரணத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இந்திரா காந்திய அவங்களோட பாடி கார்ட்ஸ்னால சுட்டு கொல்லப்பட்டது, அது அவங்க இன்வால்வ் ஆன பஞ்சாப் சீக்கிய பிரச்சனை தான் காரணம். அதே மாதிரி எம்ஜிஆரோட உடல் நலமும் அவர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியில இருந்தே மோசமா தான் இருந்துச்சு. கருணாநிதி 2010க்கு அப்புறம் அவரோட அரசியலை இழந்து கடைசியில 2018 இறந்து போனதுக்கு காரணம் அவர் எடுத்த பல முடிவுகளும் அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை தான் காரணம். இப்படி ஒவ்வொருத்தங்க பின்னாடியும் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லனா அரசியல் பிரச்சனை தான் காரணமா இருந்திருக்கு. அந்த காரணத்தை எல்லாம் மறைச்சு தஞ்சை பெரிய கோவிலோட சாபம் தான் காரணம்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம். சரியா கட்டப்படாத லீனிங் டவர் ஆஃப் பிசாவையே அந்த நாட்டு மக்கள் அவங்களோட பெருமையா பார்த்து உலக அதிசயத்துல ஒன்னு ஆக்குனாங்க. ஆனா கட்டுன 1000 வருஷத்துல 6 முறை நிலநடுக்கத்தையும் தாங்கி கம்பீரமா நிக்கிற தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு சாபம் இருக்குன்னு நம்மளே சொல்றத பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. ராஜராஜ சோழன் அடிமைகளை கொண்டு வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்னு சொல்றவங்களுக்கும் ராஜராஜ சோழன் அந்த பதிலடிய கல்வெட்டுக்களா பொறிச்சு வச்சிருக்காரு. அவர் சாளுக்கிய தேசத்துல இருந்து படை வீரர்களை கொண்டு வந்து தஞ்சை பெரிய கோவிலோட கட்டுமானத்துல வேலைக்கு பயன்படுத்தினது உண்மைதான். ஆனா அவங்க கொடுமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு துண்டு ஆதாரத்தை கூட யாராலையும் காமிக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி ராஜராஜ சோழரோட இறப்புக்கு பல பேர் பல கதையை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழரை அதிகாரத்துக்காக கொண்டுட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இலங்கையிலிருந்து வந்த பெண் தஞ்சை பெரிய கோவிலோட மேல் மாடத்துல இருந்து ராஜராஜ சோழனை தள்ளி விட்டு கொண்டாங்கன்னு சொல்றாங்க. ராஜேந்திர சோழருக்கும் ராஜராஜ சோழருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்கு ஆதாரம், ராஜராஜ சோழன் இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜேந்திர சோழர் அரசராக்கிட்டாரு. அப்போ எப்படி அதிகாரத்துக்காக ராஜராஜ சோழரை கொண்டு இருக்க முடியும்? இப்ப எல்லாருக்கும் வேற ஒரு கேள்வி வரும். ராஜேந்திர சோழன் ஏன் தஞ்சையை விட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன்னோட தலைநகரத்தை மாத்தணும்? ஏன் தஞ்சை பெரிய கோவில்ல ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டுகள் அதிகமாக இல்ல?
அதுக்கு காரணம் மாபெரும் செயலா கருதப்பட்ட கங்கை படையெடுப்பு தான். கங்கையே வெற்றி அடைஞ்சு அங்க இருந்து கொண்டு வந்த நீர்ல ஒரு தலைநகரத்தையே உருவாக்குனாரு ராஜேந்திர சோழன். இது அவர் அரசராகி 15 வருஷம் கழிச்சு நடந்தது. அப்படி பார்த்தா 15 வருஷம் ராஜேந்திர சோழன் தஞ்சையை தான் தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. ஆக மொத்தம் இதுவும் ஒரு வன்மத்துல உருவாக்குன கட்டுக்கதை தான். 2வது கதை, ஒரு சிங்கள பெண் ராஜராஜ சோழனை கொன்னது. உலக வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ராஜராஜ சோழனை தொடணும்னா சோழ மக்கள், அதை தாண்டி இருக்கிற மெய்காவல் படை, இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண இலங்கை பெண் ராஜராஜ சோழனை எப்படி கொல்ல முடியும்? சரி, அப்போ ராஜராஜ சோழன் எப்படி தான் இறந்தாரு? சோழர் காலத்துல தஞ்சாவூர் பக்கத்துல உடையாளூர்ல கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவில்லையும் திருக்கோடி காவல்ல இருக்கிற ஈஸ்வரன் கோவிலையும் ராஜராஜ சோழனுக்காக சிலை வச்சிருக்காங்க. இந்த 2 கோவிலுமே கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஒரு துர்மரணத்தினால இறந்தவருக்கு கோவில எப்படி சிலையை வைக்க முடியும்? இதை வச்சு நிச்சயமா சொல்லலாம் ராஜராஜ சோழன் இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காருன்னு. ராஜராஜ சோழனை பத்தி இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் எம் தமிழ் மண்ணின் மைந்தன், 8 திசையும் எட்டி பிடித்த மன்னன், நீதி தவறாமல் நேர்கொண்ட பார்வையுடன் நின்றவன், நீர் மேலாண்மையை அன்றே அமைத்தவன், தாழ்த்தப்பட்ட மக்களை அன்றே அங்கீகரித்த தமிழ் மன்னன். இந்த காணொளி ராஜராஜ சோழன் மேலையும் தமிழர்கள் மேலையும் சுயநலத்துக்காகவும் வன்மத்துக்காகவும் வைக்கிற பொய்களை கிளாரிஃபை பண்ணதான். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க தாண்டி உண்மையான வரலாறை தெரிஞ்சுப்போம். அந்த உண்மையை யாரு மறைச்சு மாத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம டி தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டி தாட்ஸ் இன் தமிழ். நன்றி, வணக்கம் மக்களே.